இலங்கையின் அழகான அசோக வாட்டத்தில் ராவணன் பிடித்துக் கொண்டு வந்த சீதை மிகவும் கவலையுடன் சிறையில் இருந்தாள். அவள் தினமும் ராமனை நினைத்து அமைதியாக காத்திருந்தாள். அந்த நேரத்தில் வீரமும் வலிமையும் கொண்ட அனுமன் கடலை தாண்டி பெரிய தாவலில் இலங்கைக்கு வந்தான். சிறிது நேரத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடித்தான். அவன் மெதுவாக கீழே இறங்கி ராமனின் மோதிரத்தை சீதைக்கு காட்டினான். அதை பார்த்த சீதை மகிழ்ச்சியுடன் ராமன் விரைவில் வருவார் என்று நம்பிக்கை பெற்றாள். ஆனால் அதற்குள் ராவணனின் வீரர்கள் அனுமனை கண்டுபிடித்து பிடித்தனர். அவர்கள் அனுமனை ராவணனின் அரண்மனைக்கு கொண்டு சென்றனர். கோபமடைந்த ராவணன் அனுமனின் வாலில் துணியை சுற்றி தீ வைத்து எரிக்கச் சொன்னான். வீரமான அனுமன் அதைக் கண்டு பயப்படவில்லை. அவன் சிரித்தபடி பெரிய தாவலில் நகரத்தின் மேல் குதித்தான். அனுமனின் தீப்பிடித்த வாள் இலங்கையின் வீடுகள் மற்றும் அரண்மனைகளில் தீ பரவச் செய்தது. முழு இலங்கையும் தீயில் எரிந்தது. பின்னர் அனுமன் கடலை மீண்டும் தாண்டி ராமனிடம் சென்று